கடந்த முறையை பார்க்கும்போது 26 லட்சம் ஓட்டுகள் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு இல்லையா? இது அரசுக்கு எதிராக போகாதுன்றதை நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு ஆட்சியே மாறும் அப்படின்னும் பொழுது இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த 26 லட்சம் வாக்குகள் உறுதியாக எங்க வந்திருக்கும்னா, ஒரு எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 14% ஓட்டு சேஞ்ச், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, மக்கள் நீதி மையம் கமலஹாசன்ல இருந்து, கடந்த தேர்தலிலேயே நாம் தமிழருக்கு கூட அந்த மாற்றம் விரும்புகின்ற, ஸோ மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற வாக்குகள் எப்பவுமே இப்போ ஒரு சில நேரங்களில் அது 10% ப்ராபபிலிட்டி குறைவா இருக்கு, தேராது அப்படின்னா அது 10-11% நிற்கும். கமல் மாதிரி ஒரு ஆளுமை வர்றாரு, அது ஒருவேளை ஒரு மாற்றம் கொண்டுருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரப்போ அது 14% வரைக்கும் போகும். விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கேயோட சேர்ந்த போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவருக்கு கிடைச்சிது. ஸோ திஸ் டைம் ஒரு ரியலிஸ்டிக்கலாக ஒரு சேஞ்ச் வரக்கூடுமோ அப்படின்னு இந்த செக்மெண்ட்ல உள்ளவங்க நினைச்சிருக்கலாம். நிறைய பேர் வாக்கு அளித்திருக்கலாம். இது ஒரு ஹைபாத்தசிஸ். ஸோ நோட்டாவுக்கு போகாம அது விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2, இந்த விஜய் ஃபேக்டர்னால கிரவுண்ட் மொபிலைசேஷனை எல்லா பார்ட்டியுமே செய்திருக்கும், கடுமையாக செய்திருக்கும். அது திமுகவும் செய்திருக்கும், அதிமுகவும் செய்திருக்கும். அது டெஃபினட்டா ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை அதிகரிக்கும். அண்ட் தேர்ட்லி, வெரி இம்பார்ட்டன்ட்லி, சில தொகுதிகளெல்லாம் டார்கெட்டடா நல்லாவே பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுக்கறத மானிட்டர் பண்றதுக்கும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது ரூரல் நீங்க போறப்போ ஒரு மனதிற்குள் நீங்க ஓட்டு போடலன்னு எங்களுக்கு தெரியும், திரும்பி வருவோங்கிற ஒரு, ஸோ அந்த கம்பல்ஷன் ஒன்று இருக்கு. காசு வாங்கிட்டோம், அதுவும் 2000 வாங்குறாங்கன்னு வச்சு, அது போடலைன்னா திரும்பி வந்துருவாங்களோங்கிற ஒரு, ஸோ அதுவும் ஒரு மார்ஜினலி, நாட் சப்ஸ்டான்ஷியலி. ஸோ இந்த 26 லட்சம் அதிகரிப்புங்கிறது பல்வேறு காரணிகளினுடைய தொகுப்பு என்றுதான் பார்க்கப்பட வேண்டும். அந்த பல்வேறு காரணிகளில் விஜய் அவர்களுக்கான அல்லது தாவேக்கிற்கான ஒரு வாக்குகள் என்பது அதிகமாக இருந்திருக்கும். இதிலும் இரண்டாம் கருத்துக்கு இடமே இல்லை. அதிகமாக இருந்திருக்குமே தவிர அதுதான் இவ்வளவு வாக்குகளையும் புதிதாக கொண்டு வந்தது என்று சொல்ல முடியும்.